ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு அவுட்டிங் vlog தான். என்னக்கா நீங்கள் அடிக்கடி வெளியில் போகிறீங்க, வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னீங்க. இன்னைக்கு வந்து சண்டே ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த vlog பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அவங்க ஆட்டோமேன் கார்ல வர வச்சு பாடிட்டு வராங்க. ஓ, இப்போ வாங்கின அந்த ஆம்னில வந்து எஃப்எம் மோடுல வருதுல ஏங்க, அதுதானே சொல்றீங்க? எப்பப்பா நீங்க சொல்ல வேண்டியது அங்கிள், வேற ஏதாவது பாட்டு போடுங்க அங்கிள். அங்கிள் பழைய பாட்டு போறா, புது பாட்டு போறா? டீ குடிப்போமாங்க ஃபர்ஸ்ட் வீட்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்க எதுக்காக போறோம் அப்படின்னா, கொடிசியாவில் வந்து எஜிபிஷன் போட்டிருக்காங்களா வீட்டுக்கு வந்து எஜிபிஷன் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வளரும் மன்னிச்சுக்கோங்க. எஜிபிஷன் போட்டிருக்காங்க. அது என்ன எஜிபிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல நிறைய வீடெல்லாம் கட்டி லேண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்ஜெட்லாம் சொல்ற எஜிபிஷன் அப்படிதானுங்க. இவர் தான் பார்த்தாருனா, அதை பத்தி எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. என்னங்க சொல்லுங்க. ஒரே இடத்துல நிறைய டீலர்ஸ் வருவாங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுவாங்க. அந்த லேண்ட் எங்க போட்டிருக்காங்க, அபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கு, என்ன பட்ஜெட் இருக்குங்கிறது ஒரே இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வச்சுக்க. நம்ம நிறைய இடத்த தேடி போனா ஒரு இடத்துல பார்ப்போம், அவ்வளவுதான். அங்க நிறைய பில்டர்ஸ் அங்கேயே இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம என்னென்ன இருக்கு அவங்ககிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏதாவது செட் ஆச்சுன்னா அப்படியே நம்ம. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கே ரீசெண்டாக தெரியும், நாங்கள் கொஞ்ச நாளாகவே லேண்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். லேண்டோ வீடோ ஏதோ ஒன்று கிடைச்சா வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கிறப்போ இவர் தான் சொன்னார், கொடிசியாவில் ஒரு 3 நாள் இந்த மாதிரி எஜிபிஷன் போட்டிருக்காங்க, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சண்டேங்கிறப்ப பாப்பாங்களே கூட்டிகிட்டு போகலாம், வெளியிலையும் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம். அங்கே போய் விசாரிப்போம், ஏதாவது நமக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் மீன் மார்க்கெட்டில் பார்த்தோம். அவங்களுமே போரூர் சைடு வந்து வீடு இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்டயுமே நாங்கள் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கும் யாருக்காவது இங்கே கோயம்புத்தூரில், அதாவது எந்த சர்க்கிள்லன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே ஏங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் ஏதாவது லேண்டோ ஏதாவது வீடோ பழைய வீடாக இருந்தால் கூட ஓகே, நம்ம ரீஒர்க் கூட பண்ணிக்கலாம். இல்லை ஓட்டு வீடு தான் இருக்குது சேல் பண்ணுறாங்கனாலும் ஓகே. எதாக இருந்தாலும் சரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க, நம்ம எங்கெங்கே தேடுறதுக்கு இவங்ககிட்ட சொன்னால் ஏதாவது தெரிஞ்சது சொல்லுவாங்கல்ல. பார்க்கலாம் பாருங்க மக்களே. நான் இப்போ கூட எனக்கு அந்த பாத்திரம் வேணும்னு கேட்குறேன், இவர் வாங்கி தர மாட்டேங்க. பாத்தியா, ஏங்க வாங்கியே தர மாட்டேங்க. நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கிறேன், இவர் வாங்கி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்லைன் ஆர்டர் போட்டேன். 3 நாள் வந்துருங்க போட்டுக்கிறேங்கிறேன். இல்ல நேரில் பார்த்து வாங்கினாதான் நல்லா பார்த்து வாங்க முடியுங்கிறாரு. இப்ப என்னங்கிறாரு, இப்பதான் நம்ம வீடு பார்க்க போறோம், அந்த வீட்டை வாங்கிட்டு அப்புறமா அந்த வீட்டுல வைக்கிறது பாத்திரம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. சிரிக்காதங்க. புது பாத்திரம் வாங்கி பழைய வீட்டுல வைக்கிறது. இப்ப புது வீடு வாங்க போறோம்ல, எப்ப நம்ம வீடு வாங்க போறோம், பார்க்க போறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். செட் ஆனிச்சுன்னா லோன் ப்ராசஸ்லாம் போட்டு கரெக்டாக போணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவோம். எனக்கு என்னென்னா, நிலம் வாங்கி நம்ம நினச்ச மாதிரி ஹை சீலிங்கில் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஆசை. இவர் வேற இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து அப்பார்ட்மெண்ட்டே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு வேற. என்ன எப்படிங்கிற ஸ்டெப்ஸ் பாரு, கேட்டுக்கோ. நிலம் வாங்கி போட்டோம்னா நீங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா கட்டிடலாம். நாங்க சம்பாரிச்சு வீடு கட்டிட்டு நீங்க 2 பேர் தான் இருக்கணும்னு பாப்பா யோசிக்கும். ஏங்க, கொஞ்சம் ஒரு அப்படியே ஹை சீலிங்ல நல்ல ஒரு பெரிய ஹால் வச்சு இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணுமா நம்ம. வீடு எப்படிமா கூட்டுறது? நான் கூட்டுறேன். ஏன் நீ வந்து உன்னை கூட்ட சொல்லுங்க. என்கிட்ட எல்லா மிஷின் இருக்கு, வீடு மட்டும் தான் இல்ல, எல்லாம் அதுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் வச்சிருக்கேன். வீடு கட்டினா அது எல்லாத்தையும் பாக்ஸ ஓபன் பண்ணி வச்சிருவேன். ஆனா உண்மையாலுமே எங்க ஊர்ல வீடு கட்டுற மாதிரி தான் வச்சுக்கோங்க. இப்ப நாங்க கட்டின வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண பயங்கரமா பண்ணிடலாம் இல்ல. நம்ம இப்போ முன்னாடி அந்த அது நாங்க களம் போட்டிருக்கோம்ல,
அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வீட்டை இழுத்து வச்சு இப்போ நல்லா ஹால் மாதிரி போட்டு மேலே அப்படியே போட்டால் பயங்கரமாக கட்டிடலாம். ஆனால் இப்போ நம்மளோட தேவைகள் அனைத்தும் கோயம்புத்தூரில் இருக்கும் காரணத்தினால் வீடு கோயம்புத்தூரில் பார்த்துட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்காருக்கு என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் வந்து இத்தனை வருஷம் இருக்கும்ல, நமக்கு ஒரு நிலம் வேணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேண்டு வாங்கிட்டோம். அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக இன்னொரு நிலம் வாங்கிடலாம், இவர் எப்படி மாறிட்டார்னா 2 பேருக்கு 2 நிலத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிலம் பார்த்துட்டு இருக்கோம். பஸ்ஸு இப்போ சூப்பராக இருந்துச்சா? கிஷோர் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறது, வயசு பசங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன் கிஷோர்? அவன் நல்லா பேசுவான். நான் பேசுறதுல என்ன, கிஷோர்லாம் பயங்கரமா பேசுவான். ஆனா வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் எங்க குடும்பத்திலே அமைதியான பையன் மாதிரி ஆயிடுறான். அதே மாதிரி சோபியும் அப்படிதான். வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும், வீடியோ ஸ்டாப் பண்ணா பயங்கரமா பேசுவான். வெக்கமா இருக்குமாங்க கிஷோருக்கு? கிஷோர் யாரும் ஆள் சொல்லி வச்சிருக்கிறியா கிஷோர் உனக்கு கமெண்ட் போடுறதுக்கு? சிரிக்கிற கிஷோர் ஆன்சம் காலேஜ்ல ஃப்ரெண்டுங்க சொல்லிச்சாங்க. அதானே கரெக்டா கிஷோர் கிஷோர் கிஷோர்னே தான் கமெண்ட் வருது, சொல்லி வச்ச மாதிரி. ஒரே மாதிரி கமெண்ட் தாங்க வருது. அந்த டைப் அடிச்சு காப்பி பண்ணி போடுவாங்கல்ல, அதான் கேட்கறேன். கிஷோர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போடுறாங்களா? யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ பாக்குறாங்களா? அதுல காலேஜ் விட அதுக்கு வேற ஏதாவது ஃப்ரெண்டுங்க வேற பாப்பாங்க. ஆனா கமெண்ட் நான் போட்டது சொன்னது. அப்படியா? என்னன்னு என்னன்னு கமெண்ட் போடுவாங்களா? எல்லாரும் கிஷோர் உடனே கேட்டா எப்படி பாத்தியா? அப்ப நம்ம கிஷோருக்கு ஃபேன் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. யாரா இருந்தாலும் அம்மாவோட சொல்லுவாங்க, அந்த பிள்ளை கூப்பிட்டு மண்டையில கூட்டு சுட்டுறேன். நான்லாம் கொஞ்சம் டெரர் பார்த்துக்கோங்க. ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடிசியா வந்துட்டோம். இங்கே ஒரு 1000கணக்கான கார் இருக்குது. கார் பார்க்கிங் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு ஒரு சந்து கிடச்சது, நாங்கள் போய் நிறுத்திட்டு வாட்ச்மேன் அவர் இங்கே நிறுத்தக்கூடாதுனாரு. இல்லை இங்கே முன்னாடியே நிறுத்திட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் விட்டுட்டார். அப்புறம் ஒரு 4-5 சைட் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் டயர்டாகிட்டு அவங்க பேசுகிறது டீயும் பக்கோடாவும் சாப்பிட்றோம். இந்த சோபிக்கு ரித்திக்கால எங்க லேண்டு பார்க்க வந்தியா? பிஸ்கெட் சாப்பிட வந்தியா? பிஸ்கெட் ஜூஸ் சாக்லேட் பிஸ்கெட் ஜூஸ் சாக்லேட் பார்க்கலாமா? நீ என்னென்ன வச்சிருக்க கையில் காமி? ஜூஸு, வாட்டர் பாட்டிலு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, வீடு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இருட்டு கட்டுற வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு நிலம் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் சாக்லேட் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் அடுத்து அந்த சைட் போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். என்னது? எவ்வளோன்னு பார்த்தியா? அது என்ன? அது என்ன பிராண்ட் என்னன்னு தெரியாமல் சாப்பிட்டு தொண்டை வலிச்சுன்னு என்ன பண்ணுவோம்? பேசுறது நான் பேசுறது உனக்கு அது கேட்கல. எங்க ஐஸ்கிரீம் எடுத்து நல்லா இருக்குது, பார்க்கவே அழகா. இங்கே பாரு, நல்லா இருக்குல்ல பார்க்க, கலர்ஃபுல்லாக. என்ன ஐஸு? என்னங்க இந்த பிள்ளை ஐஸே ஏதோ லப்பரை கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு டைட்டர் 60 ரூபாயா? ஒரு வழியாக நாங்கள் எஜுகேஷன்லாம் முடிச்சு அப்படியே போகிற வழியில் ஃபுட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தோம். ஒரு ஆஃபர் ஒரு கடையில் போட்டிருக்காங்கன்ட்டு. எல்லாருமே அதே வாங்கிட்டீங்களா? நீ என்ன வாங்கின? அதனால் வேகமாக அந்த பீஸ் நீ எடுத்துக்கிட்டியா? முதல்ல சோபி இது டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம், அதுக்குள்ளே பிரிச்சிட்டியா? சரி, என்ன இருத்திக்கா? அப்புறம் வேறெல்லாம் வாங்கக்கூடாது, சாப்பிடாத சாப்பிடு. இல்லைன்னா நல்லா இருக்கா இல்லையா? டேஸ்ட் எப்படி இருக்கு ரித்திகா? இது எனக்கு தெரிஞ்சு ஜெல்லி ஐஸ்கிரீம் மாதிரி. என்ன பேர் போட்டிருக்குன்னு பாருமா. கிறிஸ்பி கிரன்ச்சி பால். உன்னது அப்படிதான் இருக்கா? ஜெல்லி மாதிரி இருக்கா? ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கா? உன்னது ஐஸ்கிரீம் ரித்திகா. கிஷோர்கிட்ட வந்து பாதி புடுங்கி சாப்பிட்டா ரித்திகா சந்தோஷமா இருக்கும். அவனும் கம்முன்னு கொடுப்பான். ஏங்க இப்போ ரித்திகா 2 பேரும் ஏமாற்றி வாங்குறதுக்கு 2 பேர் கிடச்சிட்டாங்க.
இந்த சோபி மட்டுமே ஏமாத்திக்கிட்டு அதை இதையும் சொல்லி வாங்கிட்டு இருப்போம். இப்போ கிஷோரும் ரித்திகா நீயான என்ன பண்ணுவ? நல்லா இருக்கும் உங்க அப்பா 3வது கடி கடிக்கிறாரு. எனக்கு தொண்டையில கிச்சு கிச்சு, நான் சாப்பிட மாட்டேன். போக்கும் கேமரா கேட்ட சத்திட்டு. ஓகே சார், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வர வழியிலே வந்து இங்கே ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஒலம்பஸ்ல. விவியா ஏன் பாப்பா? பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிருந்தோம். அவங்க வந்து 80 ரூபாய்க்கு பிரியாணி தராங்க. காலையில் மீன் எடுத்து சாப்பிட்டு நைட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்றோம். சிக்கன் பிரியாணி. ஏன் தெரியுமா மீன் இப்போ நைட்டு சாப்பிடல? ஏன் சொல்லுங்க. நாளைக்கு சாப்பிட்டோம். ஆமா, நாளைக்கு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதனால டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா கலந்து வச்சுட்டு நல்லா இருக்குமா நான் தெரியல நாளைக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஒண்ணுமே ஆகாது. சில்லி கிடையாது, நல்லா இருக்கும். சரி அப்ப என்னாச்சு? அந்த வீடு பார்க்க போனது அப்பா திருப்பமா அப்பா பதில் சொல்லுவாரு. இப்போ நம்ம போய் பார்த்தது எங்க பார்த்தோம் எல்லாம் 1 கோடி 1.5 கோடினாங்க. ஒரு 2 அப்பார்ட்மெண்ட் மட்டும் நம்ம வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று சிட்டிக்குள்ள, ஒன்று வடவள்ளி, ஒன்று ராமநாதபுரம். ராமநாதபுரம் பக்கத்துலேயே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை நாளைக்கு போய் பார்க்கலாம். நாளைக்கு போய் பார்க்கலாம். பட்ஜெட் எல்லாமே 50க்கு மேலே. அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏங்கா திடீர்னு அப்பார்ட்மெண்ட் சைடு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு ஆன்சர் சொன்னார். என்ன ஆன்சரு? அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லிட்டேன். ஆமாம், சரி நம்ம குடியிருக்கிறதுக்கு சொந்த வீடு டக்குன்னு உடனே நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம இருக்கலாம். நம்ம நிலம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி தான் அவுட்டரில் மட்டும் தான் போக முடியும். இங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் தாண்டி அப்படிதான் நம்ம ஒரு நிலமும் வாங்கி போட்டிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு அங்கே வீடு கட்ட முடியாது. ஏன்னா பக்கத்தில் வீடு இல்லை. நம்ம வீடு கட்டினாலும் இப்போ அங்கே போய் குடி போக முடியாது. பாப்பாங்களுக்கு ஸ்கூல் சிட்டிக்குள்ளே இருக்குது, எனக்கும் வேலை இங்கே இருக்குது. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட செலவாயிடும். அதனால் நம்ம குடியிருக்கிறதுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அதெல்லாம் குடி போகிறோம். அதுக்கப்புறமா அவுட்டரில் வந்து இன்னொரு லேண்டு மட்டும் வாங்கி வச்சிட்டோம்னா 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு லேண்டு. டாடி மொத்த அப்பார்ட்மெண்ட்டுமேவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரியாணி பார்ப்பாங்க. இப்போ சோபிக்கான ஒரு பிரியாணி சாப்பிடலாம். நம்ம பெரியவங்களுக்கு ஒரு பிரியாணி வந்து பத்தாது குவான்டிட்டி. அது இல்லாமல் 80 ரூபாய்க்கு ஒர்த்து தான். டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குங்க. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு லெக் பீஸ்லாம் வருது. லெக் பீஸ் எடுத்து வச்சுட்டியா? கிஷோருக்கு வந்து லெக் பீஸ் அது. சாப்பாடு வீட்டில் கொஞ்சம் இருக்கு, சும்மா டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த சரி ஒரு பீஸ் நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் நல்லா இருக்கு. என்ன குவான்டிட்டி கம்மியாக இருக்கு. அதாவது 80 ரூபாய்க்கு அது ஒர்த்து தாங்க. பெரிய பெரிய கடையிலலாம் நம்ம 200 250 ரூபா போடுறதுக்கே துளு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கடையில் போய் துளுவிட்டு வாங்கி சாப்பிட்டு வரல. பயங்கரமாக டெம்ட் ஏற்றி போய் எல்லாம் சாப்பிட்டு வந்தோமே, எல்லாம் செட்டாக போய். எந்த ஊரில் சாப்பிட்டோம் மறந்து போயிட்டேன். சரி ஓகே, நைட்டுக்கு இதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான்.